இன்றைக்கி வீடியோவில் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸில் சென்னை ஸ்டைல் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகி வந்த உடனே இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரட்டும். இது கூடவே 2 பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரட்டும். ஸ்பைசஸோட அரோமா வெளியேற வர நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போது இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன உடனே இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போன உடனே ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கி ரா ஸ்மெல்லாம் போன உடனே 3 தக்காளி பழமாக பார்த்து அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி குழஞ்சி வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு ஆன உடனே இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பேக்கெட் மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமையும் நல்லா மசாலா கூட கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூமும் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வதங்க விட்டுக்கலாம். இப்போ இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4லேருந்து இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கனால சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு போதும். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மசாலா ஸ்பைசஸ்லாம். இதெல்லாம் நல்லா ஒன்றுபட்டு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக பட்டை கிராம்பு மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரைஸ் எடுக்கிறோன்னா அதே கப்பில் அளந்து 2 கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கோங்க. வாட்டர் கொதிச்சு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லெமனை புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸும் வாட்டரும் ஒரே லெவலுக்கு வந்த உடனே தேவைப்பட்டால் கலர் பவுடர் கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தம் வச்சிடலாம். ஒரு 1/2 hour போல் தம் ஆனதுக்கப்புறம் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது சென்னை பாய் வீட்டு ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி. அப்படியே சூடாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.